ஒளிபரப்பப்படும் நீயா நானா அப்படின்ற ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து ரொம்பவே பிரபலமா பேசப்படும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வகையில தான் இந்த வாரம் வந்துட்டு விஜய் டிவி ஒரு போஸ்ட் வந்து ஒண்ணு போட்டிருக்கு. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மும்மொழி கொள்கை ஆதரிப்பவர்களும், எதிர்ப்பவர்களும் கலந்து கொள்ளும் நீயா நானா விரைவில் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கர ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வாரம் வந்து இந்த டாபிக் வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டு வேற ஒரு டாபிக்ல வந்து அந்த எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காக டாபிக் வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது வந்து ஒரு அரசியல் அழுத்தத்தின் காரணமாக தான் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து வெளிவந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த விஜய் டிவி நடத்துற நீயா நானா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு டாபிக் சேஞ்ச் பண்ணதுக்கு காரணமே வந்துட்டு பாஜக தரப்பினர் தான் அப்படின்னு சொல்லி திமுக ஆதரவாளர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுக்காக வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னம்னா, பொதுவாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்து பூதாகரமாக வந்து வெடிச்சிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். அப்படி பார்க்குறப்ப மத்திய அரசு வந்து ஒரு டைம் என்ன சொல்லுச்சு அப்படின்னம்னா, புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கையை சேர்த்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு தமிழக அரசு வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னம்னா, 1000 கோடி ரூபாய் நீங்க கொடுத்தா கூட நாங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல தமிழ்நாட்டு கல்விக்கான நிதிநிலை எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்களே வந்து ஏத்துக்கிறோம், அதுக்கான நிதியை வந்து நாங்க ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து திட்டவட்டமான அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப விஜய் டிவில வந்துட்டு நீயா நானா ப்ரோக்ராம்ல மும்மொழி கொள்கை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து பேசப்பட்டிருக்கு. அப்போ இந்த விவாதத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னம்னா, மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்கள் முன் வச்ச கருத்துக்களை வந்து எதிர்கொள்ள முடியாம மும்மொழி கொள்கை ஆதரவாளர்கள் வந்து ரொம்பவே திணறிட்டாங்க. அதனால இருமொழி கொள்கையே வந்து தமிழ்நாட்டுக்கு போதுமானது, அதனால இந்த ஒரு எபிசோட நம்ம டெலிகாஸ்ட் பண்ணி வெளியிட்டுட்டோம் அப்படின்னம்னா புதிய கல்விக் கொள்கையை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுல இன்னும் பல சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பாஜக சைட்ல இருந்து தான் வந்து எங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து எங்களை பண்ண விடல அப்படின்ற ஒரு குற்றத்தை வந்து சுமத்திட்டு இருக்காங்க. இப்படி திமுக தரப்பினர் வந்துட்டு எதுக்காக பாஜக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அதாவது இப்ப ரீசெண்டா வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி பற்றி ஒரு கார்ட்டூன் வந்து விகடன் நாளிதழ் வந்து வெளியிட்டுச்சு இல்லையா, அதனால அந்த விகடன் நாளிதழ் வந்து பாஜக தரப்பினர் வந்து முடக்கம் செஞ்சுட்டாங்க. அதே மாதிரிதான் மும்மொழி கொள்கையை பற்றி நீயா நானா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல டெலிகாஸ்ட் பண்ணதுனால இதையும் வந்து முடக்கம் செய்யறாங்க, பாஜக தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி திமுக சைட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பாஜக சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதே மாதிரி உங்களையும் நாங்களும் பல கேள்விகள் வந்து கேட்டோம் அப்படின்னம்னா, மும்மொழி கொள்கைக்கு உங்களால வந்து பதில் சொல்ல முடியுமா, உங்களோட பசங்கள்லாம் வந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, என்ன லாங்குவேஜ்ல வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா உங்களால வந்து பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல இருந்து சில கேள்விகளை வந்து சரமாரியா வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாலுமே வந்துட்டு எதுக்காக இந்த ஒரு டாபிக் சேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது விஜய் டிவிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி விஜய் டிவியை போய் கேளுங்கப்பா, எதுக்கு எங்களை வந்து நீங்க குற்றம் சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லி பாஜக சைட்ல இருந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எதுக்காக இந்த டாபிக் வந்து மாற்றம் செய்யப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விவரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னம்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். பாய்.